வீடியோவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். பெட்டக்காரன் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமா சூப்பரான ஒரு பிஜிஎம் வந்து பீட் எஃபெக்ட் வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இம்போர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன், டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரீசெட்டை ஃபைல் மேனேஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்ற வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு வந்துட்டு கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்போ உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஃபெக்ட் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். ஸோ அதனால் ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணுறப்போ ஒர்க் ஆகலான்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ அதனால் கரெக்டாக மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிவிட்டு எகைன் வந்து நீங்கள் அந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எல்லாமே டவுன்லோட் ஆகி கம்ப்ளீட் ஆகி கரெக்டாக வந்து உங்களுக்கு கைன்மாஸ்டருக்குள்ளே அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்புட் ஆகிடும். ஸோ அதில் நம்ம சில சேஞ்சஸை மட்டும் செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனை நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து ஃபோட்டோஸ் டச் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லிரிக்ஸ் இருக்கும், அது எதுவும் இது பண்ணாதீங்க. இங்கே ஃபோட்டோவை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை தான் நம்ம இதில் 1 by 1 செலக்ட் பண்ணி போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி ரீப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அந்த பிக்சரில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோஸை அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே அதே மாதிரி தான். அதே மாதிரி ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறப்ப உங்கள் ஃபோட்டோஸ்க்கு சேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபோட்டோவுமே கரெக்டாக ஸ்க்ரீனில் வந்து ஃபிட்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோஸ் வந்து மேக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபேஸ் வந்து கவர் ஆகலை அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோட்டோவில் வந்து ஃபேஸ் வந்து கிராப் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்து இப்போ உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோஸுமே ஆட் பண்ணுறப்ப கரெக்டாக வந்து எல்லா ஃபோட்டோவுமே ஃபேஸ் வந்து கவர் ஆகிருக்கா ஸ்க்ரீனில் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்புறமா எடிட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் வந்து எடிட் பண்ணியும் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து கவர் ஆகுதா ஸ்க்ரீனில்ன்றதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோ வந்து மேக் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும் தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். வீடியோஸ் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு சில டவுட்ஸ் வரலாம். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து 16 செகண்ட் ஆடியோ இருக்குது, 16 செகண்ட்ஸும் கரெக்டாக ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக செட் பண்ணிட்டேன். ஸோ நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக வீடியோஸ் வந்து மேக் பண்ணிடலாம். இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பார்டர் பிஎன்ஜியும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்டர் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. பார்டர் இமேஜோட டைம் டியூரேஷனும் வீடியோவோட எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக மேக் பண்ணியாச்சு. ஒன்ஸ் வந்து எல்லா ஃபோட்டோவுமே செக் பண்ணிக்கோங்க, எஃபெக்ட் எல்லாமே இருக்கா, அதே மாதிரி ஃபேஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் வந்து ஃபோட்டோஸ்க்கு எல்லாம் கவர் ஆகிருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. எகைன் வந்து உங்களோட ஃபோட்டோஸ்க்கு சொல்லிட்ட மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம இந்த பீட் எஃபெக்டோட செட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.